தாயை போல தேற்றுகின்ற எந்த அன்பு இயேசுவே, தந்தை போல தோளில் சுமந்த எந்த அன்பு ராஜனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு ஆராதனை ஏறத்தாழ 30 நாட்கள் நாம் வீட்டில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனாவின் தொற்றிலிருந்து நம்மளை காப்பாற்றும்படியாக நம்முடைய அரசாங்கம் நமக்கு 144 தடை போட்டு நம்மை ஊரடங்கு உத்தரவால் நம்ம வீட்டுக்குள் வைத்திருக்கிறது. மிகவும் கஷ்டமான சூழ்நிலை தான். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவரை ஆதரிப்பது மிகவும் சந்தோஷம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவரை நோக்கி பார்ப்பது மிகவும் நமக்கு மன மகிழ்ச்சி. ஆனாலும் இந்த கஷ்டமான சூழ்நிலை நாம் வீட்டில் இருந்து ஆராதிக்க வேண்டும். வீட்டில் நம்ம மெத்தனமாய் இருக்கக்கூடாது. வீட்டில் நாம் சந்தோஷமாய் எப்படி இருக்கிறோமோ அதே போல் நம்ம சந்தோஷமாய் கர்த்தரை நேரமும் நம்ம கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்கள் தான். எல்லாருமே தனக்காக தான் அதிகமாக ஜெபிப்பாங்க. ஆனால் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறார். தேசத்திற்காக திரைப்படம் இருக்க நான் நாளை தெரியினேன், நான் ஒருவனையும் காணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் தேசத்திற்காக ஜெபிப்போம். ஒரு சம்பவம் வேதத்தில் எனக்கு ஞாபகம் வருகிறது. எஸ்தருடைய சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எஸ்தர் அந்த யூதா ஜனங்களுக்கு ஆமானின் மூலமாக பெரும் ஒரு அழிவு வரப்போகிறது. அப்போது மொர்தெகாய் போய் எஸ்தரிட்ட சொல்லுகிறார்கள், இவ்வாறு ஜனங்களுக்கு வரப்போகிறது. சொல்லும்போது எஸ்தர் அமைதியாக இருக்கிறார். மறுபடியும் சொல்லி அனுப்பும்போது எஸ்தர் மொர்தெகாயிட்ட போய் என்ன விசாரணை என்று கேட்கும் பொழுது மொர்தெகாய் சொல்லுகிறார், இப்போது ஆமானின் மூலமாக நம்முடைய யூத மக்களுக்கு வந்து ஒரு அழிவு வரப்போகிறது. அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ ராஜ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த சூழ்நிலையில எஸ்தர் சொல்கிற ஒரு காரியம், நான் போய் ராஜாவின் முன்பாக நிற்பேன், அப்பொழுது நான் ராஜாவின் கோல் என் பக்கமாக நீட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நானும் உபவாசத்தில் காத்திருப்பேன், நானும் என் தாதிமார்களும் உபவாசத்தில் காத்திருப்பார்கள், அதே போல நீங்களும் யூத மக்கள் அனைவரும் உபவாசத்திலே காத்திருங்கள், ஜபத்திலே தரித்திருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏன் இந்த காரியம்? மொர்தெகாய் சொல்லும் பொழுது, நீ இப்பொழுது ஜபம் இல்லை, நீ இப்பொழுது ராஜா முன்பாக போய் நிற்கவில்லை என்று சொன்னால் யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து வரும். ஒருவேளை உன்னை ராஜஸ்திரியாய் மாற்றினது, உன் அந்த இடத்துல போய் உட்கார வச்சது இந்த காலத்துக்கு மாற்றும்படியாகவே இருக்கலாம் என்று மொர்தெகாய் போய் சொல்லுகிறார். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் இப்போது வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் அதிகமாய் ஆண்டவரத்தில் காத்திருக்க வேண்டும், ஒருவேளை நாம் அதிகமாய் வந்து அவருடைய சமூகத்தில் தேசத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலத்தை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் வந்து தேவனுடைய சமூகத்தில் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது. எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும் ஜெபித்தார்கள். எஸ்தர் மட்டும் ஜெபிக்கல, அவருடைய தாதிமார்கள் எல்லாருமே சேர்ந்து ஜெபித்தார்கள். எஸ்தர் போல எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தாதிமார்களும் ஆகிய நாம் அனைவரும், விசுவாசிகள் அனைவரும், தேவ பிள்ளைகள் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்போதுதான் நம்ம தேசத்துக்கு ஒரு மாற்றம் வரும். அப்பொழுதுதான் அந்த ஆமானின் ஆவி நம்ம தேசத்தை விட்டு விலகி போகும். நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம் வீட்டில் இருக்கும் பொழுது தேசத்திற்காக எவ்வளவாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, தேசத்துக்காக எவ்வளவாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து ஜெபம் பண்ணுகிறோமோ, அவ்வளவாய் அந்த சத்தத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் இந்த சூழ்நிலை மாற்றி ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அவர் அருளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது இப்போது நாம் வந்து கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த கர்த்தருடைய ஆராதனை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை இருக்கிறபடினால நாம் அனைவரும் பயபக்தியோடு அமர்ந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாக அமர்ந்து பயபக்தியோடு ஆராதனை செய்வோம். இந்த ஆராதனையின் ஆரம்ப ஜபமாக நம் மத்தியில் இருக்கும் டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பித்து வைப்பார்கள். கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவை நோக்கி இந்த மாச கடைசி ஆராதனை, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அவருடைய அளவற்ற பிரசன்னம் வீடுகளில் இறங்கி விட முடியாது. தேவனுடைய பிரசன்னம் மேல் வீட்டு அனுபவம் ஒவ்வொரு வீட்டிலே இறங்கி விட முடியாது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்று தெய்வமே, the Spirit of God நம் வீட்டில் இறங்கி வர நாம் பாடி அப்படியே ஜபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறோம். Vallabhare, Vallabhare,
ஆசீர்வதிக்கப்படும் மனமகிழ்ச்சி மாத இறுதி ஓய்வு நாள் ஆராதனைக்காக துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நடத்தினீர், தாங்கினீர், ஏந்தீர், சுமந்தீர், தப்ப வைத்தீர், விடி வைத்தீர், ஜபத்தை கேட்டீர், எல்லாத்திற்கும் விலக்கி காத்தீர். இந்த லாக்டவுன் டேஸ்ல இந்த மாதம் முழுவதும், இன்னைக்கு தேதி 26, இந்த மாதம் முழுவதும் 20 நாள் நடத்தின அன்பை நினைத்து போய் துதிக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வதித்து தான் நாங்கள் பாடுகிற பாடல், ஆராதனை, சங்கீதம், தேசத்துக்கான ஜபம், தேவ செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இதை பார்த்த எல்லா மக்களும் எல்லா நிகழ்ச்சிகளும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ஆவியில் நிறைந்து இந்த ஆராதனையை சிறப்பாக மகிமைப்படுத்த ஆண்டவர் செய்தோம். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் நினைவை போல கீழே விடட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போது நாம் 2 பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்மத்தில் இருக்கும் பிரதர் ஜூன் ஜாபஸ் முன்பாக வந்து 2 பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து பாடி கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் ஆராதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். திரும்ப உங்களை இந்த ஆன்லைன் மூலியமா உங்களை பார்க்கறதுல நாங்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து திரும்ப ஆராதிங்க. ஒரு பாடலை பாடுவோம், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை எல்லாம் சந்தோஷமாக கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கிறோம். எல்லாரும் வந்து சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஏன்னா அன்று வந்து யோசுவா வந்து எரிகோவுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவர் வந்து ஆட்புறத்து குறித்தான். பவுலு சீலாவும் சூழ்நிலையை பார்க்கலையா? நம்ம வந்து கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்ற சூழ்நிலையை பார்க்காம பாட்டுனால தான் விடுதலை அவங்களுக்கு. அதே மாதிரி தானியலுக்கு எவி கூட இருக்கும் சூழ்நிலையை பார்க்கல, அதனாலதான் அவனுக்கும் விடுதலை. அதே மாதிரி நீங்க இப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்மளும் இருக்கணும். ஆனா நீங்க அதை பார்க்காம நல்லா கைகளை தட்டி உற்சாகமாக இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நம்ம ஆசரிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த சின்ன சின்ன கிரியைகளை பார்த்து உனக்கு அது பலனளிக்க வல்லவர்களா இருக்கிறார். சேர்ந்து சங்கீதக்காரன் 34:1 சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்பொழுதும் நம்ம வாயில் இருக்கணும். அவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட எல்லாரும் சந்தோஷமா கையில தட்டி சொல்லுங்கப்பா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
பலியாக மாறிட மறுரூபத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ரூபத்தை நிலையத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே. நம்முடைய தேவன் அன்பின் தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க நம்முடைய தேவன் அன்பின் தேவன்? உனக்காக எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்த தேவன். இது ஆண்டவருடைய அன்பை பற்றி ஒரு பாடுது. நம்ம அவருடைய அன்பை பற்றி எனக்கு சிலுவை தியானம் அப்போ மட்டும் நம்ம சிலுவையை பற்றி தியானிக்கிறது யூஸே இல்லை. அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தியானிச்சா பேசு. நம்ம எப்பவுமே நம்ம தனி ஜபத்துல நம்மளோட குடும்ப ஜபத்துல எப்பவுமே நம்ம வந்து ஆண்டவர் சிலுவை நமக்காக எப்படி பாடுபட்டாரு, அவர் எப்படி நமக்காக அன்பு தந்தாரு, அதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நம்ம சும்மாவே இருக்க முடியாம அவர் அன்பை புகழ்ந்து பாடின ஒரு பாட்டு இது. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. என் மீது அன்பு கூர்ந்து அவர் பலியானி சிலுவையாமே அவர் எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினே குற்றம் நீங்க நம்மளோட குற்றம் நீக்கிறதுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினதாவே அவர் குற்றவாளியோ இல்ல யாராலும் தேடப்படுற ஒரு திருடனோ கிடையாது. நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். எவ்வளவு கோடி மக்கள் இருந்த போதிலும் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு நம்முடைய சொந்த ரத்தத்தாலே கழுவி அவர் பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கார். எவ்வளவு அன்புள்ள தேவன்ல. எல்லாரும் சந்தோஷமாக அவர் புகழ்ந்து பாடுவோமா? அன்பு கூர்ந்து பலியானி சிலுவை பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட
செய்ய போகிறோம். ஆராதனை பகுதி மிக முக்கியமான பகுதி. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற கர்த்தர். நாம் என்ன பண்றோமோ ஏது பண்றோமோ அது அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை நோக்கி துதிக்கும் போது நம்முடைய துதிகளில் பிரியப்பட்ட அவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்து நமக்கு அற்புதங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். நாம் நம்முடைய துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கும் கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். நம் மத்தியிலே இருக்கும் நம்முடைய தலைமை போதகர் அவர் டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் ஆராதனை பகுதியில் வழிநடத்தி செல்வார்கள். அவங்களோட கூட இணைந்து நம் கரங்களை தட்டி பாடி ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிடம் கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் எழுந்து நிற்கும் மனதை உயர்த்தி வாயிலை திறந்த எல்லாரும் அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் வாயில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஸ்தோத்திரம் தெரியுமா? இதுவரைக்கும் நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், பெருமைகளுக்காக ஸ்தோத்திரம், இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மனதிருப்பதுக்காக ஸ்தோத்திரம், பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவன் சுகம் பலன் எங்க பார்த்தாலும் கொரோனா தொற்று கிருமிகள் ஜனங்கள் வேதனைப்படுறார்கள். தேவன் நம்மளை காப்பாற்றினாரே, சுகம் தந்தாரே, பலன் தந்தாரே. ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. சொல்லுங்க, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. ஆத்துமாவே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்றி, ஆண்டவரை தொழுதேற்றி நன்றி ஆண்டவரை. ஆத்துமாவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம், உமக்கு நன்றி. பழைய பாடல், கீர்த்தன பாடல், ஆத்துமமே என் முழு உலகமே தெரிந்த பாடல். 2 அடியை கை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமமே என் முழு உலகமே இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் ஏற்படுத்தின மிக முக்கியமான காரணம் அவர் துதியை சொல்லி வர வேண்டும் என்று சொல்லி. ஆகவேதான் பக்தர் பாடுறார், துதி உமக்கே இயேசுநாதா. துதி அவர் ஒருவருக்கு தான், வேற ஒருத்தரும் கிடையாது. என் மகிமையை வேறொரு கொடை என்று சொன்ன கர்த்தர், என்னை இவனுக்கு வேற தேவர் உண்டாக்க வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர், நாம் அவரை துதிக்கும் போது உள்ளம் பரவசம் அடைகிறது. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவரை பறவை மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல ஆண்டவரை காற்று எல்லாம் ஆண்டவரை துதிக்கும் போது நம்மளும் வாயை திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். சொல்லுவோமா, துதி உமக்கே இயேசுநாதா. கை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. வாழ்த்துகிறோம்ப்பா, உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளாலே என்னையே துதித்திடுவே. நித்தமும் காக்கும் கிருபைகளாலே என்னையே துதித்திடுவே. துதி உமக்கே, துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம்
கொரோனா தொற்று கிருமியோடு மீன் தொடர்ந்து வர்றது பஞ்சம், நெருக்கம், என்ன பண்ண தெரியல. ஒரே நிறைய பிள்ளைங்களுக்கு பொருளாதார தட்டுப்படி, எல்லாருக்கும் தட்டுப்படி, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம சொல்ல ஒரே காரணம், கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 63:62 63 கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலம். வனாந்தரத்தில் தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், உம்மை போற்றி பாடுவேன் என் உயர்ந்த கண்மலை. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். அப்படி சொல்லி பாருங்க, வழிநாட்டம். அப்படி சொல்லி பாருங்க, போஷிப்பாரு. அப்படி சொல்லி பாருங்க, கதவு திறப்பாரு. அப்படி சொல்லி பாருங்க, எதிர்பாராத உதவி வரும். அப்படி சொல்லி பாருங்க, வித்தியாசம் நடத்துவார். சொல்லுங்க, உயர்ந்த கண்மலை. எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், தஞ்சாவூர் மாவட்டத்தில் போதுங்க ஜெயத்திரம் எழுதிய பாடல், உண்மை போற்றி பாடுவேன் உயர்ந்த கண்மலை. பழைய பாட்டு, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு. எல்லாரும் சந்தோஷமா கை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. நாமங்கள்லாம் சொல்லி கர்த்தரை ஆராதிக்கும். எல்லாரும் வலது சொல்லுங்க, யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரிந்த நாமங்களை ஒரு 2-3 நிமிடம் சொல்லுங்க. யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மாவே ஸ்தோத்திரம், யெகோவா நிசியே ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபாவே ஸ்தோத்திரம், எல்ஷடாவே ஸ்தோத்திரம், எபினேசரே ஸ்தோத்திரம், பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம், ஆயத்தந்த சொல்லுங்க, விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம், ஆயத்தந்த என் கண்மலையே ஸ்தோத்திரம், என் கோட்டையே ஸ்தோத்திரம், துருகமே ஸ்தோத்திரம், அரணே ஸ்தோத்திரம், தஞ்சமே ஸ்தோத்திரம், குருடரின் கண்களை திறக்கிறவரே ஸ்தோத்திரம், ஊமையை பேச வைக்கிறவரே ஸ்தோத்திரம், செங்கடலை பிறந்தவரே ஸ்தோத்திரம், யோர்தானை விட்டுட்டு போக சிசவரே ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம், எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம், எலிசாவின் தேவனே ஸ்தோத்திரம், யோசுவாவின் தேவனே ஸ்தோத்திரம், யுத்தத்தில் வல்லவரே ஸ்தோத்திரம், யுத்தத்தில் பராக்கிரமமுள்ளவரே ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம், மருந்து பேசுகிறவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு அந்த சிலுவை ரத்த சிலுவையே ஸ்தோத்திரம், ஜீவன் கொடுத்தவரே ஸ்தோத்திரம், மறுபடியும் உயிரோடு எழுந்தவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு மருந்து பேசுகிறவரே ஸ்தோத்திரம், மீண்டும் வருவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எல்ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம், எபினேசர் உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் எபினேசர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர், வல்லவராய் இருக்கிறீர். யெகோவா ஷாலாம், யெகோவா ஷாலாம் சுகம் தருகிறவர், யெகோவா ராஃபா சுகம் தருகிறவர், யெகோவா ஷாலாம் சமாதான கர்த்தர், யெகோவா நிசி விற்றுக்கொடி பிரிக்கிறவர், யெகோவா ராஃபா தேவைகளை சந்திக்கிறவர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யெகோவா நாம
கடைசி காலத்திலே இவை எல்லாவற்றுக்கும் தப்பி உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் பாத்திரமாக காணப்பட கிருபை எங்களுக்கு தேவை. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை. உங்களுடைய கிருபை அவைகள் அந்த உலகத்தில் வாழ முடியாத நாங்கள் நிர்மலமாக ஆகுடைய கிருபை, முள் குத்தாமல் இருப்பதுடைய கிருபை, வலுவாதபடி வாழவுடைய கிருபை, எங்களை வழிநடத்தவுடைய கிருபை, உங்களுடைய கிருபை எப்பயோ நாங்கள் நிர்மலமாகி ஒருவனா போயிருப்பா. ஆரோக்கிய அன்பரா எங்களுடனே அனுதினமும் கிருபை தாங்கப்பா. அக்கா சாரண அக்கா எழுதி பழைய ஆரோக்கிய அன்பரா எங்களுடனே என் வாழ்க்கையில போராட்டம் வரும்போது அந்த பாடலை அநேக முறை பாடுகிறேன். இரவு நேரங்களில் போராட்டங்கள் கலக்கம் வரும்போதெல்லாம் உடனே இந்த பதவி பாடும்போதெல்லாம் தேவன் அயர்ந்த நித்திரை கொடுத்து எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கும் போது பல்லவி ஒரு பல்லவி பாடுவேன். உடனே அற்புதத்தை பிரிவரையா கூட சேர்ந்து ஆரோக்கிய அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்த அன்பின் தேவன் ஒரே ஒரு பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்ய பார்ப்போமா? ஆரோக்கிய அன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவே ஆரோக்கிய அன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவே வழி நடந்து அவரது நாமக்கு காத்தனரே வழி நடந்து அவரது நாமக்கு காத்தனரே திருவயிதே சிவ திருவயிதே தாங்கி நடத்தியதே ஒருவருக்கு ஏழுக்கு இந்த மாதம் நடந்த எல்லா அன்புக்கு பாத்திரத்து குருவைக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஜெபத்தை அறிக்கை செய்வோம். பரமண்டங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டத்திலே செய்யப்படுவதோ பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவராக எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாக மன்னிக்கிற பாவற்றை மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசிப்பதை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடைய ஆமென் ஆமென். அப்படியே நம்ம எல்லாரும் ஒரு 5-10 நிமிடம் தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். கடந்த நாட்களிலே தேவன் எங்களோடு பேசினபடி நாம் கடந்த சில வாரங்களை செய்து வருகிறபடி நம்ம எல்லாரும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிதாவாக தேவன் நோக்கி ஒரு 5-10 நிமிடம் தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். இந்திய தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக 138 கோடி மக்கள் வாழ்கிற இந்திய தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக வளர்ந்தவர்களுக்கு விடுதலை கைக்கு வித்தியாசம் இந்த மக்கள் மனம் திரும்பும்படியாக, பாவிகள் மனம் திரும்பும்படியாக, வெளிச்சம் தேசத்துக்கு வரும்படியாக, இருள் விலகும்படியாக எல்லாரும் கூட சேர்ந்து உங்கள் வீடுகளுக்கு எல்லாம் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. எல்லாரும் உங்களோட கூட சேர்ந்து ரபா ஷக்கலா மௌதாரமா உண்மை ஆத்ம பாரத்தோட கடமைக்கு அல்ல ஆத்ம பாரத்தோடு கூட ஆண்டவரே இந்தியாவை ரட்சிப்பீராக, இந்தியாவை ரட்சிப்பீராக. பாவிகள் மனம் திரும்புவார்களாக. இயேசுவை அறியாத மக்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் என்றுதான் நம்முடைய சித்தமா இருக்கிறதா. எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. தேசத்தில்
இருக்கிற எல்லா பாவ கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பாவத்தை தூண்டுகிற அசுத்தாவின் வல்லமை அழிக்கப்படுவதாக. ஓ விக்கிர ஆராதனை பண்ற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. விபச்சாரம் வேசித்தனம் பண்ற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பாளைய பலாத்காரம் தூண்டுகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. கருகலப்பு செய்கிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே சமூக சீர்கேடுகளில் உண்டுபடுகிற அசுத்தாவின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேசத்திலே வெளிச்சம் வருவதாக. பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. துணிகரமான பாவம் செய்கிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. திருடர்கள் மனம் திரும்புவார்களாக. கொள்ளைக்காரர்கள் மனம் திரும்புவார்களாக. கடத்தல்காரர்கள் மனம் திரும்புவார்களாக. தீவிரவாத செயல்கள் அழிக்கப்படுவதாக. தேசத்திலே வெளிச்சம் உண்டாவதாக. 80 கோடி கீழ்பட்ட மக்கள் தரித்திரத்தில் வாழ்கிறார்களே, தேசத்தில் தரித்திரம் ஒழிவதாக. ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவீராக. வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. சின்ன சின்ன தொழில் பண்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடிசுவாய் மக்கள், தெருவாழ் மக்கள், மீனவர்கள், கடலோரத்தில் குடியிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். லட்ச லட்சமான மக்கள் இருக்காருப்பா. அங்கதான் பாவம் உற்பத்தி ஆகிறது. அந்த ஆண்டவரை பாவத்தை தூண்டுகிற அசுத்தம் வல்லமை அழிக்கப்படுவதாக. அவருடைய கலாச்சாரங்கள் மாறுவதாக. பழக்க வழக்கங்கள் மாறுவதாக. நல்ல நிலைமைக்கு வந்து இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. அப்படியே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஜெப குழுக்கள் உருவாக்கப்படுவதாக. வாலிபர்களாம் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிற பிள்ளைகளாம் சந்தித்து அவருடைய தேவையை சந்தித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் முழுவதும் இந்தியாவின் வரவழைத்த ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எழுப்புதல் உண்டாவதாக. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுப்புதல் உண்டாவதாக. ஒவ்வொரு ஆண்டவரை மாநில முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். துணை ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கவர்னர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். IAS IPS அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துறையில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துறைகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. அமைச்சர்கள், அதிகாரிகள் நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்களாக. லஞ்ச லாவண்யம் ஒழிவதாக. இந்தியா பொருளாதார இயக்கத்திலே முன்னேறுவதாக. விளையாட்டு துறையிலே முன்னேறுவதாக. ஆத்மக்கள் ரட்சிக்கப்பட்டு எல்லா சபைகளுக்கும் எழுப்புதல் உண்டாவதாக. சபை செய்கிற துக்கப்படுத்துற காரியம் விட்டு மனம் திரும்புவார்களாக. எல்லா சபைகளும் வேதத்தின் நடுவரை ஆராதனை நடத்துவார்களாக. ஊழியர் செய்வார்களாக. எல்லா ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, போதகர்மார்களுக்காக, பிஷப்மார்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிராமப்புறத்தில் ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஊழியர்களாம் கட்டி எழுப்புவீராக. கடைசி காலத்தில் வல்லமையா பயன்படுத்துவீராக. கடைசி காலத்தில் நடக்கிற மலையாக தேசத்தில் நடந்து கொடுத்தப்பா. வருகைக்கு சபைகளை ஆயத்தப்படுத்துவீராக. வருகளை சபை எடுத்துக் கொள்ளப்பட அனுக்கிரக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தற்சமயம் கொரோனாவுடன் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா கிருமிகள் தேசத்தை விட்டு அழிக்கப்பட்டு போவதாக. முற்றிலுமாய் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சுகமடைவார்களாக. சீக்கிரமாய் ஊரடங்கு உத்தரவு ஆண்டவரே வாபஸ் வாங்கி நாட்டில் இயல்புடன் வந்து திருச்சபையெல்லாம் ஆராதனை நடத்த வழி தரப்பீராக. அற்புதம் செய்து மகனும் எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் நிர்விசாரத்தை மன்னிங்க அப்பா. நாங்கள் தேடாதே மன்னிய மாட்டவரே. உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மன்னிய மாட்டவரே. நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேவத்தை தருவீராக. மனதுருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்ப இருக்கிறோம். மனதுருகும் தேசத்தை சுத்திகரித்து எழுப்புதற்காகபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்துமக்கள் கூட்ட கூட்டமா ரட்சிக்கிற எழுப்புதல், மனதிருவர் எழுப்புதல் தேசத்தில் உண்டாவதாக. கர்த்தரபடி செய்கிறபடியாலே உமக்கு நன்றி. கோடாகோடி நன்றி அப்பா. இந்தியாவை ரட்சியும், தமிழ்நாட்டு ரட்சியும், சென்னைப்படுத்த ரட்சியும். நம்முடைய சீஷன் தோமாவை அனுப்பிடுறே ஆண்டவரே. அதை நினைத்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். ரத்த சிந்தினாரே, அதை நினைத்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை மாற்றம் உண்டாற்றி தரித்திரம் இருள் விலகி செழிப்பை கொடுத்து மகிழ பண்ண வேண்டும் என்று சொல்லி மீட்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் தேசத்துக்காக நம்ம சபையில மட்டும் அந்த ஜெபிக்கிறது கிடையாது. டெய்லி வீடுகளிலே, உங்கள் குடும்ப ஜபத்திலே, உங்கள் தனி ஜபத்திலே சில நிமிடங்கள் இந்திய வரைபடத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்காக, மாவட்டத்திற்காக நான் இப்ப சொன்ன குறிப்பெல்லாம் ஞாபகம் வைத்து நீங்கள் எல்லாம் ஒரு பேப்பர் எழுதி வைத்து அதை பார்த்து சொல்லி தினமும் நீங்கள் ஜெபிக்கும் போது தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். அதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. இந்த ஜபத்திலே கர்த்தர் பிரியப்படுகிறார்.
God bless you. இப்பொழுது நாம் சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். நமது கற்று முகில் அவர்கள் சங்கீதத்தை வாசித்து டிக்ளேர் பண்ணுவார். இன்றும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 138. என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவனாய் இருந்த தாழ்வுகளை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கீழே நிகழ விடாதிருப்பீராக. இந்த சங்கீத பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு நிபந்தனையும் 4 ஆசீர்வாதமும் இருக்கிறது. அந்த நிபந்தனை என்ன என்று சொன்னால், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆலயத்துக்கு நாம் வர வேண்டும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி, அவருடைய ஆலயத்துக்கு நாம் வந்து அவர் நமக்கு செய்த கிருபைக்கும் நன்மைக்கும் நாம் அன்றாட வேண்டும் என்பது தேவன் கொடுக்க நிபந்தனை. என்னோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நான் யூபிஎஸ்சி இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து கண்டிப்பாக சண்டே தான் நடக்கும். எப்பயுமே அது என்ன ப்ரொசீஜர் தெரியல, சண்டே தான் நடக்கும். ஆனால் நான் அப்ளை பண்ணுவேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாம் பண்ணி ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு என்னோட அக்கா தங்கை எல்லாம் கூட்டிட்டு போய் ஹாலில் விட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது சர்ச்சு இருக்குமான்னு பார்த்தா சர்ச்சுக்கு தான் போவேன். ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நான் போனதே கிடையாது. பக்கத்தில் ஏதாவது சர்ச்சு இருக்கா, அந்த ஹால் சுற்றி ஏதாவது சர்ச்சு இருக்கா, ஏன்னா ஹால் வேறு இடத்துல தான் போடுவாங்க ஹால். ஸோ பக்கத்தில் ஏதாவது சர்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த 2 மணி நேரம் கர்த்தருடைய நாமத்தில் செலவிடுவேன். கர்த்தர் அப்படி செலவிட்டதுனால என்னை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதக்காரன் அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். நாமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போய் அவரை பணிந்து கொண்டு அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கும் போது கர்த்தர் நமக்கு 4 ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், நான் குறிப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் நாம் அவரை துதிக்கும் போது, நாம் அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருள்வராக இருக்கிறார். நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மறு உத்தரவு சொன்னால் பதில் கொடுத்தல். அவர் நமக்கு ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 2வது ஆசீர்வாதம், நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் 2வது கொடுக்கும் ஆசீர்வாதம் நம்மளை நோக்கி பார்ப்பார். யார் பார்க்குறாங்களோ, யார் எங்களெல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நோக்கி பார்க்கிறா இருக்கிறார். மனுஷன் நோக்கி பார்த்தா நமக்கு ஒருவேளை உதவி செய்வாங்க, ஒருவேளை உதவி செய்யாம போயிடுவோம். ஆனா நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிபூர்ணத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்தை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 3வது ஆசீர்வாதம், நான் 7வது வசனத்தில் இங்கு வாசிக்கும் பொழுது, நான் துன்பத்தில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். நமக்கு எதிராக சத்துரு போராட்டம் உண்டு, நமக்கு எதிராக சத்துரு கிரைகள் உண்டு. நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து துதிக்கும் போது ஜெபிக்கும் போது சத்துருக்கு நேராக இருக்கும் அந்த போராட்டத்தை கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி நம்முடைய சத்துருவின் கிரையிலிருந்து நம்ம விலக்கி மீண்டும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். 4வது ஆசீர்வாதம், கர்த்தர் இன்னைக்கு 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கும் காரியங்களை, கர்த்தர் நமக்கென்று வைக்கும் திட்டங்களை நம்முடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து முடித்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 4 ஆசீர்வாதம் நம்ம மேல பழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும். அந்த காரியம் என்னவென்று சொன்னால், சண்டே எந்த சூழ்நிலையும் நம்முடைய சொந்த வேலையை பார்க்காம நம்முடைய காசு நமக்கு பணம் வருது, அந்த டைம்ல நமக்கு வந்து 2 விதமான சம்பளம், 2 தனியான சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்காம நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அவர் துதிக்கும் போது, அவர் பணிந்து கொள்ளும் போது கர்த்தர் 4 ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கார். நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் அந்த 4 ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பலிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து பணிந்து கொண்டால் கர்த்தர் கொடுக்கும் நமக்கு முதலாவது ஆசீர்வாதம், நாம் கூப்பிட்ட நாளிலே நமக்கு மறு உத்தரவு அருள்வார். 2வது ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். 3வது ஆசீர்வாதம், சத்துருவின் கோபத்துக்கு விரோதமாய் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்முடைய சத்துருவின் கையிலிருந்து நம்மளை பாதுகாப்பார். 4வது ஆசீர்வாதம்,
கர்த்தர் நமக்காக வைத்திருக்கும் காரியங்களை நாம் செய்து முடித்து நம்மை நம்முடைய குடும்பத்தை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து இந்த 4 ஆசீர்வாதங்கள் அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த ஆசீர்வாதங்களை பலிக்க செய்வீராக. என்னோடு கூட இணைந்து இந்த சங்கீத பகுதியை வாசித்து இந்த 4 ஆசீர்வாதங்களும் சொல்லும் பொழுது ஆமென் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தினை உயர்த்துகிறார்கள். சகல துதிகன மகிமையனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இப்போது மிக முக்கியமான நேரம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை, இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக பேச போகிறார். எல்லாரும் நோட்டு பின்னெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிற ஆசீர்வாதத்தை குறித்து கொண்டு இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை கொண்டே பலிக்க பண்ணி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியில் இருக்கும் நம்முடைய தலைமை போதவர் பேராசிரியர் நிதிராஜ் அவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு மிகவும் நல்லவர். கிருபையாய் கர்த்தர் நமக்கு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை அவரை வீட்டிலிருந்து ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக தேவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதோடு 6 வாரம் ஆயிடுச்சு. நான் என் தம்பிக்கிட்ட காலைல ஜெபமணி ஆயத்தப்படும் போது முதல்ல 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணோம் ஊரடங்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த முடியல. அதுக்கப்புறம் 29, 22, அப்புறம் 29, அப்புறம் 5ஆம் தேதி, அப்புறம் 12ஆம் தேதி, அப்புறம் 19ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 26 ஆகுது. கிட்டத்தட்ட 6 வாரம் சர்ச்சுக்கு வர முடியாது. இது 6வது வாரம். அது இல்லாமல் இடையில குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், மாட்டு தேசத்தில் வர முடியாது. ரொம்ப துக்கம். தேவருக்கு ஜெபம் எப்படியாவது ஆண்டவர் சீக்கிரமாக நம்ம ஆலயம் திறந்தப்பட்டு நம்ம எல்லாம் ஆலயத்துக்கு வந்து நம்ம ஆராதிக்க தேவனுக்கு அனுக்கருவை செய்வாராக. எல்லாரும் இருக்கிற கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, ஆவியான நமக்கு கிரியை செய்யும்படியாக எல்லாரும் கண்ணை மூடி ஓ ரபஹாதார பயபக்தியோடு கூட இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் தாங்குகிறவர், அவர் நம்மை சுமக்கிறவர், அவர் நம்மளை கைவிடாதவர், அவர் நம்மை நடத்துகிறவர். இந்த பயங்கரமான கொடூரமான காலத்திலே எல்லா லாக்டவுன் வீட்டில் இருக்கிற தனிமையான சூழ்நிலை கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு ஆதரவு. பிரியமானவர்களே சொல்லுங்க, தேங்க்யூலா. அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கண்மலையை மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எரியித்து தியானமும் பிரியதாய் இருப்பதாக. நான் ஜபம் பண்ணும் பொழுது நீர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானம் பண்ண போகிறேன். எங்களோட இடைவெளி 25, 30 நிமிடம் அளவற்ற பிரசனம் காணப்பட்டோம். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவ சமூகத்திலே நான் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமை என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் ஜபம் பண்ணும்போது வேதத்தில் ஒரு அருமையான வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பின்பகுதியை வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 6:13 பின்பகுதி. என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். கைவிடாதிருப்பேன் என்றார். எல்லா கர்த்தருடைய கையில போய் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் தேவ சக்தி ஜெபம் பண்ணும்போது
ஆண்டவரே, இந்த 30-40 நாட்கள் வெளியே போக முடியல, வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறோம். விசுவாசிகள் வீட்டில் இருக்கிறார்கள். சில பேருக்கு வேலை இல்லை, சில பேருக்கு வருமானம் இல்லை, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கொரோனா வியாதிக்கு பின் விளைவுகள், பஞ்சம், நெருக்கு, கலக்கம் என்ன நடக்குமோ தெரியலையே அழுது ஜெபம் எடுக்கும்போது ஆண்டு ஒரு வாக்கு சொல்றார், மகனே, என்ன சூழ்நிலை வந்தாலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன். எல்லாராமே சொல்ல வரலாம். இஸ்ரவேல் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் பொருள்படும். இஸ்ரவேல் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டது பொருள்படும். இஸ்ரவேல் என்று சொன்னால் கர்த்தரை தொழுதுகளோடு பொருள்படும். நான் சொல்றேன், நீங்க இஸ்ரவேலா இருக்கிறீங்க, யார் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 12:22 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்குள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவ நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். தமது ஜனம் அங்க என் ஜனமா இஸ்ரவேல் வருது, இங்க தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நல்லா தெளிவா சொல்றேன், நீங்க ஏசப்பா பிள்ளையா இருந்தா எந்த சூழ்நிலை கவலைப்படாதீங்க, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். இயேசுவின் நாமத்துடைய பார் சொல்லுகிறேன். சங்கீதம் 37:25 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனா இருந்தேன், முதுவெயில் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அழைத்து கண்டதில்லை. அப்படின்ற நீதிமான் கைவிடப்படுவதில்லை. நீங்க அதே அதிகாரம் 28 வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் கைவிடப்படுவதில்லை. யோசுவா 1:8 வாசித்து பார்த்தா யோசுவா சொல்றார், நான் உன்னை கைவிடுவதில்லை. எபிரேயர் 13:5 சொல்லுகிறார், நான் கைவிடுதல் என்று சொல்லி இருக்கிறாரே. கணக்கன்பான தேவ ஜனமே, மனசோர்ந்து போய் இந்த ஆராதனை பார்த்து இருக்கிறாயா பாஸ்டர், உண்மையாவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோர்வா இருக்கு, பயமா இருக்கு, கலக்கமா இருக்கு. சில பேர் சொல்ல, இந்த மாசம் வாடகை கூட கொடுக்கல பாஸ்டர், எனக்கு வருமானமே வரல பாஸ்டர், என்ன நடக்க போது தெரியலையே, இன்னும் 1 மாசம் 2 மாசம் ஸ்கூல்ல பிறகு ஃபீஸ் எல்லாம் கட்டணுமே, பயமா இருக்கு. மனசோர்ந்து போய் கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா உங்கள் இறுதியை கலக்க வேண்டாம். இயேசுவின் நாம தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், நீங்க இஸ்ரவேலா இருக்கிறபடியால், நீங்க நீதிமானா இருக்கிறபடியால், நீங்க பரிசுத்தவானா இருக்கிறபடியால், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன் சொல்ல மாட்டேன், கைவிடுவது அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கையை உயர்த்தி பாடணும். தீபமே, சில சூழ்நிலைக்கு வரும்போது கைவிட்டுருவாங்க. நீங்க இயேசுநாதர் பாத்தீங்கன்னா, இயேசுநாதர் 3.5 வருஷம் சீஷன் கூட இருந்தாங்க. ஆனா அந்த சிலுவை பாடு மரணம் வரும்போது சீஷன்ல கைவிட்டு போயிட்டாங்க. மாறுபடியே சாய்ந்த யோவான் எங்கன்னு தெரியல, நான் உங்களுடைய சொன்ன பேதுரு எங்க போய் விழுஞ்சான்னு தெரியல. அன்பானவர்களே, இயேசு எல்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. மனிதர்கள் அப்படித்தான். ஆனா நான் சொல்வது, நாம் ஆராதிக்கும், நாம் தொழுது நம்முடைய தேவன் ஒரு வாக்குப்படுகிறார், யார் உங்க விட்டு போனாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்கள் இருதய கலக வேண்டாம், நான் உங்களை கைவிடாது இருப்பேன். அதான் ரொம்ப எடுத்த வார்த்தை. நான் என் ஜனமா இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன். போகட்டும். என் செய்தியின் தலைப்பு, கர்த்தர் எந்த சூழ்நிலையில் தம ஜனத்தை கைவிட மாட்டார். கைவிடாமல் இருந்து கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் சொல்ல போறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐயோ 10 பாயிண்ட் எவ்வளவு லாபம் சொல்ல, 4 மினிட்ஸ் தான். செய்தியின் தலைப்பு, எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். சூழ்நிலை ரொம்ப முக்கியம். அப்புறம் கைவிடாமல் இருந்து என்ன ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை. அவர் கைவிடாமல் இருந்தா கைவிட மாட்டேன் அது முக்கியம் இல்லை. கைவிடாமல் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன? அவர் செய்தி தலைப்பு எப்படி எழுதுன்னு சொல்ற பாருங்க. கர்த்தர் எந்தெந்த சூழ்நிலையில் தம ஜனத்தை கைவிடாமல் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள். அவர் கைவிடாமல் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் ஒரு 5 சூழ்நிலையும் 5 ஆசீர்வாதம் சொல்ல போறேன். நம்பர் 1, முதலாவதாக எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தின் முதல் பகுதி. எஸ்ரா 9:9. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல். அடிமைத்தனத்திலே தேவன் எங்களை கைவிடாமல். சூழ்நிலை அடிமைத்தனம்.
ஆண்டவர் கைவிடவில்லை. என்ன பிளஸிங் சொன்னா அதே வசனத்துல நீங்க கடைசி ஒரு 8 வாசத்து பாத்தீங்கன்னு சொன்னா தயை கிடைக்க செய்தார். போதும், தயை கிடைக்க செய்தார். அப்போ அடிமைத்தனத்திலே எங்களை கைவிடாமல் தயை செய்தார். அப்போ சூழலை அடிமைத்தனம், ஆசீர்வாதம், தயவு செய்தார். ஆகவே இப்படி சொல்லுகிறேன், ரொம்ப நல்லா அழகா எழுதும். அடிமைத்தன சூழ்நிலையில் கைவிடாமல் தமது தயவை வெளிப்படுத்துவார். அடிமைத்தன சூழ்நிலையிலே கைவிடாமல் தமது தயவை வெளிப்படுத்துவார். முதல் ஆசீர்வாதம் சூழ்நிலை அடிமைத்தனம், ஆசீர்வாதம் தயவை வெளிப்படுத்துவார். நன்றாக கவனிங்க, நம்முடைய தேவன் தயவு உள்ளவர், தயவை பெருத்தவர், தயவுக்கு அதிபதி. இந்த அடிமைத்தன சூழ்நிலை ஐயா நான் அடிமைத்தனத்துக்கு இப்போ என் சூழ்நிலை ஒரு அடிமைத்தனம், ஒரு ஸ்லேவ் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கலங்கப்படாதீங்க. அந்த சூழ்நிலை கர்த்தர் கைவிட மாட்டார். வேதத்தில் 8 வருஷம் வேகமா சொல்ல போறாங்க, டைம் ஆயிடுச்சு. எகிப்து ஜனங்க, எகிப்திலே இஸ்ரவேல் அடிமையில இருந்தார்கள். ஆண்டவர் கைவிடவில்லை, தயவை வெளிப்படுத்தி மோசேயை வெளியே கொண்டு வந்தார். அதன் பிறகு நீங்க வாசித்து பார்த்தா பெலிஸ்தர்கள் அடிமைப்படுத்தினார்கள், தேவன் விடுவிக்க சிம்சோனை எழுப்பினார். மீதியானை அடிமைப்படுத்தினார்கள், தேவனை வெளிப்படுத்தி கிதியோனை கர்த்தர் ஏற்படுத்தினார். எனக்கு அன்பான தேவன் தானியேல் எடுத்து வாசித்து தானியேல் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தானியேல் போய் அங்க பாபிலோன் மாகாணத்தில் அடிமையா போறான். கர்த்தர் கைவிடல, அங்க உயர்த்துகிறார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அங்க பாபிலோன் அடிமையா போறார்கள், கர்த்தர் கைவிடல, அங்க உயர்த்துகிறார். யோசேப்பு எடுத்து வாசித்து பார்த்தா எகிப்து தேசத்தில் அடிமையா போறான், கர்த்தர் கைவிடல, தயவை வெளிப்படுத்த உயர்த்துகிறார். நான் உங்களை பாஸ்டர் ஐயா, இப்ப நான் அடிமைத்தன சூழ்நிலை இருக்கிறேன். வீட்டுல கூட இப்ப லாக்டவுன் ஆகி உள்ள இருக்கிற அடிமைத்தனம் தான், வெளியே போக முடியல. இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்முடைய கைவிடாம இருந்து நம் கொடுக்கும் முதல் ஆசீர்வாதம் தயவை வெளிப்படுத்துவார். அப்ப முதலாவது அடிமைத்தன சூழ்நிலையே தமது ஜனத்தை கைவிடாமல் தமது தயவை வெளிப்படுத்துவார். ஐயா என் வீட்டுல அடிமையா இருக்கிறேன், ஆபீஸ்ல அடிமையா இருக்கிறேன், சில பழக்க வழக்கத்தைய பிள்ளைங்க அடிமைத்தனம் என்ன படுறது தெரியலையா, கலகாதீங்க. அடிமைத்தன சூழ்நிலையிலும் ஆண்டவர் அடிமையாயிட்டான், அடிமைத்தனம் போயிட்டா விட்ட மாட்டாரு. அந்த அடிமைத்தன சூழ்நிலை ரொம்ப எஸ்தர் அழகா சொல்றாரு, நாங்கள் அடிமைகளா இருந்தோம் அந்த தேசத்திலே, ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்க கைவிடாமல், பின்னாடி வாஸ்து பார்த்தீங்கன்னா பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்திலே எனக்கு தயை கிடைக்க செய்தான். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களை சொல்றேன், இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். ஆண்டவர் திட்டமா சொன்னாரு, என் பிள்ளைங்க ஒருவேளை இப்ப அடிமைத்தன சூழ்நிலை இருக்கலாம், அவங்களை கலங்கமான சொல்லுங்க, அந்த சூழ்நிலையை நான் அவங்களை கைவிடாமல் என் தயவை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்ல போலாம். அப்ப எழுதுறவங்க நான் சொன்ன மாதிரி எழுதணும். நீங்க பாட்டு அடிமைத்தன சூழ்நிலை போட்டு ஒரு பார் போட்டு ஷார்ட்லாம் கவனிங்க, ஒரு பார் போட்டு தயவு அப்படி எழுதக்கூடாது. நான் சொல்ற மாதிரி எழுதணும். நான் அப்படி ஃபார்ம் பண்ணி வந்திருக்கேன். அடிமைத்தன சூழ்நிலையில் கைவிடாமல் தமது தயவை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சூழ்நிலை கைவிடாம என்ன பிளஸிங் தருவார்? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் முதல் பகுதியை படியே. நீர் உம்முடைய மிகுந்த மனவுருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. வனாந்திரத்திலே கைவிடவில்லை. முதல்ல எஸ்ரா சொல்றாரு, நாங்க அடிமையா இருந்தோம், அடிமைத்தனத்துல இருந்தோம், ஆனா எங்க கைவிடாம பெர்சியா ராஜாக்கள் சமூகத்திலே தயவை கடக்க பண்ணா சொன்னார். இரண்டாவது நெகேமியா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தை கைவிடவில்லை. அப்ப இரண்டாவது சூழ்நிலை வனாந்திரம். வனாந்திரமா சொல்ல கைவிடாம என்ன பிளஸிங் கொடுத்தாரா? நீங்க 21 படிச்சு பாருங்க. 21 படிங்க. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தி. தேவனுக்கு மங்களம் கூடாது. இரண்டாவது இப்படி சொல்ற, வனாந்திரமான சூழ்நிலையில் கைவிடாமல் பராமரிப்பார். அழகா எழுதணும். இரண்டாவது
முதல்ல அடிமைத்தனமான சூழ்நிலையை தமது தயவை வெளிப்படுத்துவார் கைவிடாமல். இரண்டாவது வனாந்தரமான சூழ்நிலையில் கைவிடாமல் பராமரிப்பார். வனாந்தரம் சொன்னா என்ன அர்த்தம்னா இல்லை, இல்லாமை என்ற சூழ்நிலை. சாப்பாடு இல்ல, பணம் இல்ல, காசு இல்ல, பொருட்கள் இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, காய்கறி இல்ல, முட்டை இல்ல, இறைச்சி இல்ல, மீன் இல்ல, இது இல்ல, அது இல்ல. வனாந்திரம் சொன்னா இல்லை இல்லை. நீங்க சில வீட்டுல காஃபி போட்டு கொடுங்க கேளுங்க, பால் இல்ல. அதுவும் இப்போ ரொம்ப ஈஸி, 1 மணி மேல கடலாம் திறக்கலையா, இது இல்ல அது இல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வனாந்திரம் என்ற சூழ்நிலை இல்லை என்ற சூழ்நிலை, அந்த சூழ்நிலை தேவன் என்ன செய்யறாரா, பராமரிப்பார், போஷிப்பார். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக, குறைவுபடாதபடி. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, ஒன்றும் குறைவுபடாதபடி அவளை பராமரித்து வந்தேன். எனக்கு இந்த சில பேர் 40 வருஷம் கடந்து அடிக்கடி யோசிக்க, வனாந்தத்தில் எங்க கடை இருந்திருக்கும்? வனாந்தத்துல அரிசி கடை இருந்திருக்குமா? வனாந்தத்துல பருப்பு கடை இருந்திருக்குமா? வனாந்தத்துல எங்க கடை இருந்திருக்கும்? வனாந்தத்துல யோசிச்சு பாருங்க. வனாந்தத்துல எங்க காய்கறி விளைஞ்சிருக்கும், பச்சை பச்சை கீரை காய்கறிகளை கிடைச்சிருக்கும் வனாந்தரத்துல. ஆனா தேவன் அவர்களை பராமரித்தார், போஷித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியட்ல விலைவாசல் அதிகமாக ஏற்படுச்சு, கடைகள் இல்லாம இருக்கலாம், காய்கறி இல்லாம இருக்கலாம், பொருட்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அற்புதமா எங்க வீட்டுல ஆண்டவர் அற்புதமா எங்களை போஷித்து வருகிறார். எங்களுக்குள்ள 6 வாரமா சர்ச் இல்ல, காணிக்கை இல்ல, பொருளாதாரம் இல்ல. ஆனா கர்த்தர் அற்புதமாய் போஷித்து வருகிறார், பராமரித்து வருகிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய நாமத்தினாலே. இரண்டாவது, வனாந்தரமான சூழ்நிலை கர்த்தர் நம்மை போஷித்து பராமரிப்பார். இல்லை என்ற சூழ்நிலை அவர் பராமரிக்கிறவங்க. எலியாவை பராமரித்தார், எலியாவை போஷித்தார். பஞ்ச காலத்தில் ஆண்டவர் எலியாவை போஷித்தார், எலிசாவை போஷித்தார். தேவனுடைய பிள்ளைகளை இல்லை என்று சொல்ல போஷித்து பராமரித்து வந்தார். ஐயா, உண்மையாவே இந்த மாசம் எனக்கு சம்பளம் வரல, உண்மையாவே எனக்கு இந்த மாசம் வீட்டுல கொஞ்சம் நெருக்கம் தான், எங்க வீட்டுல சரியான பொருளாதாரம் இல்ல, எங்க வீட்டுல உணவு சமைக்க தேவையான பண்டங்கள் எங்க வாழ்க்கையில, கவலைப்படாதீங்க. அவர் சொல்றாரு, கைவிட இன்னும் எக்ஸசன் சொல்றாங்க. அடுத்த மாசம் இன்னும் எப்படி இருக்கு மாச கடைசியில வந்தாச்சு. 6 வாரம் சொன்னேன், 6 வாரம் 22ஆம் தேதியிலிருந்து இந்த நெருக்கம் தான். ஆண்டு சொல்றாரு. இரண்டாவது, வனாந்தரமான சூழ்நிலையில இஸ்ரவேலை கைவிடாமல அவனை பராமரித்து போஷித்த தேவனா, என் பிள்ளைகளையும் நான் கைவிடாமல் நான் பராமரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசத்தை கையில ஊத்த அல்லேலூயா சொல்ல வர்றான். அல்லேலூயா. காத்து வந்தீரே, கைதட்டி பாருங்க. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஒரு துணைவில்லாமல் காத்து வந்தீரே, ஓடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, சோத்திரமே, 10,000 சோத்திரமே. நம்பர் 1, அடிமைத்தன சூழ்நிலையில் கைவிடாமல் தமது தயவை வெளிப்படுத்துவார். நம்பர் 2, வனாந்தரமான சூழ்நிலையை கைவிடாமல் போஷித்து பராமரிப்பார். மூன்றாவதாக ஆண்டவர் எப்படிப்பட்ட சொல்லி கைவிட மாட்டாராம்? சங்கீதங்களின் புஸ்தகம், இங்க தாவீது சொல்றாரு, 38ஆம் சங்கீதம் 21ஆம் வாக்கு, கர்த்தாவே என்னை கைவிடாதே. ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என் தேவனே எனக்கு தூரமா போயிடாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. ஏன் அப்படி ஜெபம் பண்றாரு சொன்னா, அந்த எந்த சூழ்நிலை அவர் ஜெபம் பண்றாருன்னா, நீங்க 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா சூழ்நிலை வெளியேறு. சூழ்நிலை படிங்க. என் ஏக்கமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உனக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. குழம்பி 2 காரணம் போயிட்டாங்க. தவிப்பு மறவா இருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அலைகிறது. மூணாவது சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலையில ஒரு ஜெபம் பண்றாரு, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. ஆண்டவர் என்னத்துல பிளஸிங் தராரு? நீங்க அதே அதிகாரத்தை பார்த்தா 22 பிளஸிங் வருது. வாசித்து காட்டுங்க. எனக்கு சகாயம் செய் தீவிரம் சகாய செய் தீவிரம். மூணாவது என்ன சூழ்நிலை? குழப்பமான சூழ்நிலை. முதல்ல அடிமைத்தன சூழ்நிலை, ஆண்டவர் கைவிடாமல் தயவை வெளிப்படுத்துவார். இரண்டாவது வனாந்தரமான சூழ்நிலை, கைவிடாமல் பராமரிப்பார்.
மூணாவது குழப்பமான சூழ்நிலை கைவிடாமல் சகாயம் பண்ணுவார். என்ன பண்ணுவாரா? உதவியை அனுப்புவார், ஹெல்ப் பண்ணுவார். எப்பொழுதுமே நமக்கு குழப்பமா இருக்கும்போது யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? அப்ப நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, குழப்பமா இருக்கு. இப்ப யார்கிட்ட சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா குழப்பம். யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம குழப்பத்தில் இன்னும் அதிகமா குழப்பம் பண்ணி விட்டுறோம். ஏன்னா குழப்பம் தான் சூழ்நிலை இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த சூழ்நிலை ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலை கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாரா? கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், நமக்கு சகாயம் பண்ணுவார். தேவனுக்கு மங்களம் உண்டாகுது. இப்போ ஒருவேளை நம்ம குழப்பமான சூழ்நிலை இருக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் வந்தது நமக்கு சில குழப்பங்களா வரலாம். ஏன்னா WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்லுது, அரசாங்கம் ஒன்று சொல்லுது, பாஸ்ட் ஒன்று சொல்றாரு, ஃப்ரெண்டு ஒன்று சொல்றான், விசுவாசம் ஒன்று சொல்றான். இது இல்லாம வாட்ஸ்அப்ல சில செய்தியெல்லாம் வருது. கேட்டு நமக்குள்ள உண்மையா குழப்பம் வருதா இல்லையா? குழப்பம் வரலாம் சொல்ல முடியாது. நம்ம ஜாப் பண்ணாலும் வைரஸ் வரும். சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி. அதனால நமக்கு சில தவிப்பு பயம்லாம் வருது. ஆண்டு சொல்ற இந்த சூழ்நிலையில, இப்ப இந்த குழப்பமான சூழ்நிலை, என் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன், அவங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன். நானும் என் தம்பியும் காலைல கை கொத்து பல மணி நேரம் ஜாப் பண்ணுவோம். ஜாப் பண்ணிட்டு இடையில திடீர்னு நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, ஒரு குழப்பமா இருக்கு, என்னதான் போய் நடக்குது, எப்பதான் சர்ச்சு திறப்பாங்க தெரியலையே, ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்களே, ஆகஸ்ட் ஆகும் சொல்றாங்களே, செப்டம்பர் ஆகும் சொல்றாங்க. நேற்று ஒருத்தர் சொன்னாரு, திரையரங்கெல்லாம் திறக்கிறதுக்கு ஆகஸ்ட் ஆயிடும், ஒருவேளை சர்ச்சு கூட அந்த மாதிரி ஆயிடும் போல, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி ஊரடங்கு வாபஸ் வராங்களோ, சர்ச்சு திறப்பாங்க தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சில காரணம் கேட்டு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அப்ப என் பிரதர்கிட்ட சொல்லுறேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, குழப்பமா இருக்குடா அப்படின்னு சொல்லி. உடனே என் தம்பி சொன்னாரு, டே எந்த சொல்லுறோம் ஏசர் ஒன்று கைவிட மாட்டாரா, 22 வருஷமா கைவிட்டாரா, எவ்வளோ சூழ்நிலை கைவிட்டு உதவி செய்ய கைவிடாம உதவி செய்யல, அவர் கைவிட மாட்டார் சொன்னேன். உடனே நான் சொன்னேன், ஆமா ஆமா அந்த வார்த்தை ஆமாமா ஏசப்பரோட ஒருவோடு கைவிட மாட்டார். ஏன்னா கண்மான தேவச்சனமே, ஒரு கண்ணீரோடு கூட மன உருக்கத்தோடு சொல்ற, நம்ம தேவர் ரொம்ப அன்புள்ளவர், பாசம் நடந்தவர், என் ஜனமாக இஸ்ரவேல், என் பிள்ளைகள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், என்னை யாராவது என் ஜனம் அல்ல, நான் பிரியமா இருக்கிற அப்படின்னால நான் ஒருபோது கைவிட மாட்டேன், ஒருபோது கைவிட மாட்டேன். மூணாவது, குழப்பமான சூழ்நிலையில என் பிள்ளைகளை கைவிடாமல் நான் சகாயம் பண்ணுவேன் கர்த்தர் வாக்குப்படுகிறார். அவர் பெயர் உண்டு, அவர் சகாயம் செய்யும் பர்வதம், அவர் சகாயம் பிரபு, அவர் உதவி செய்யும் கண்மலை, அவர் உதவி செய்கிற கர்த்தர் ஒரு பொழுது நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. முதல் சூழ்நிலை வந்து அடிமைத்தன சூழ்நிலை கைவிடாம தமது தயவை வெளிப்படுத்துவார். இரண்டாவது, வனாந்தரமான சூழ்நிலையை ஆண்டவர் கைவிடாமல் பராமரிப்பார். மூன்றாவது, குழப்பமான சூழ்நிலை கைவிடாமல் சகாயம் பண்ணுவார். நான்காவதாக, ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28-15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு முதல்ல எஸ்ரா சொன்னேன், ரெண்டாவது நெகேமியா இஸ்ரவேல் சொன்னேன், மூணாவது தாவீது சொன்னேன், நாலாவது வந்து யாக்கோபு வந்து உங்களுக்கு சரித்திரம் தெரியும். அப்பா அம்மாலாம் விட்டுட்டு அப்பா பேச்சு அம்மா பேச்சு கீழ்ப்படுது மாமா வீட்டுக்கு போறான். போகும்போது ஒரு தனிமையான சூழல், மனாந்திரத்திலே அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் தரிசனம் சொன்ன வார்த்தை வாசி கேட்டு, நான் உன்னை சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. இந்த சூழ்நிலைக்கு வந்து தனிமையான சூழ்நிலை சொல்ல விரும்புறேன். முதல்ல அடிமைத்தன சூழ்நிலை,
ரெண்டாவது வனாந்திரமான சூழ்நிலை, மூணாவது குழப்பமான சூழ்நிலை, நாலாவது தனிமையான சூழ்நிலை. தனிமை வந்து பயங்கரமான வாக்குங்க. தனிமை இப்போ கொரோனா வியாதியில சில பேர் தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான, அவனுக்கான ரொம்ப ஸ்பெஷலாக ஜோப் பண்ணுவோம். தனிமை பொதுவாக நம்ம சிக்காயிட்டாலே ஆஸ்பத்திரி இருந்தாலே கூட நேசிக்க இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம். நம்மளை நேசிக்க வந்து பார்க்கணும் விரும்புவோம். டெலிஃபோன் பண்ணி விசாரிக்க விரும்புவோம். இந்த தனிமைப்படுத்தப்பட்டதுன்னு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். இங்க யாக்கோபு அப்பா அம்மாலாம் விட்டு மாமா விட்டு தனிமையா போறான். அப்ப ஆண்டவர் ஒரு வேர்ட் கொடுக்குறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன் யாக்கோபு, உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு என்னென்னலாம் வாக்கு கொடுத்ததும் அதை நிறைவேற்ற வரைக்கும் நான் உன் கூட ஆசீர்வாதம் சொல்றாரு. நீங்க பின்னாடி ஆசீர்வாதம்னா 32:10 கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம். ஆஸ்தி கடைக்கு 32:10 கடைசி வரி. இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் நானே. போகும்போது தனிமையா போனேன், கோலு கைமா போனேன். வசனம் ஃபுல்லா படிக்க டைம் இல்ல. 32:10 நான் போகும்போது கோலு கைமா போனேன். ஆனா இப்பொழுது 2 பரிவாரம் உடையவன் நானே. காரணம் கர்த்தர் என்னை கைவிடாம எனக்கு 2 பிளஸிங் கொடுத்தாரு. சோ 4வது குறிப்பு, தனிமை பாதிலே கர்த்தர் கைவிடாமல் இருந்து ரெட்டிப்பான் நன்மை தருவார். இப்படி சொல்கிறேன், பெரிய காரணம் செய்வார். ரெட்டிப்பான் நன்மை பெரிய விஷயம். ஒரு நன்மை கிடைக்கிறது பெரிய விஷயம். ரெட்டிப்பு பெரிய காரியமல்ல. ஆகவே பெரிய காரியம் செய்வார் சொல்றேன், அல்லது ரெட்டிப்பா நன்மை தருவார் நான் சொல்றேன். நான் அவளை சொல்றேன், பாஸ்டர் இப்ப நான் தனிமையா இருக்கிறேன், தனிமையை ரொம்ப ஃபீல் பண்றேன், எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை போல் இருக்கிற, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லினா, இந்த தனிமை பாதையில ஆண்டவர் செய்கிற பெரிய பிளஸிங் என்னன்னா, கைவிடாமல் கூட இருந்து ஆசீர்வதித்து மறுபடியும் ரெட்டிப்பா நன்மை தருவார். இந்த வருஷம் கரெக்டா டிசம்பர் மாசத்துக்குள்ள உங்களுக்கு டபுள் பிளஸிங் வருகிறது. தீர்க்கதரிசனமா சொல்றேன், ரெட்டிப்பா எந்தெந்த காலத்துல நீ லாக்டவுன்ல ஜெபிச்சு கொண்டாயோ அதெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பா பிளஸ் பண்ண போகிறாரு. தனிமையை குறித்து கலங்காதே, தனிமையை குறித்து யோசிக்காதே, தனிமையை மன கஷ்டம் அழாத. தனிமையின் பாதையிலே கர்த்தரும் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து கைவிடாமல் ரெட்டிப்பா நன்மைகளை தருவார். அல்லேலூயா. தனிமையின் பாதையில் பாடுவோம். தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அடிமைத்தன சூழ்நிலை கைவிடாமல் தம்ம தயவை வெளிப்படுத்துவார். வனாந்தரமான சூழ்நிலை கைவிடாமல் போஷித்து பராமரிப்பார். குழப்பமான சூழ்நிலை கைவிடாமல் சகாயம் செய்வார். தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, தனிமையான சூழ்நிலை கைவிடாமல் இரட்டிப்பான ஆசீர்வாதம். கடைசியாக ஒரு சூழ்நிலை பிளஸிங் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தின் கடைசி வரி படி. 9 கடைசி வரி. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. தாவீது ஜெபம் பண்றாரு, என்னை நெகிழ விட்டுறாதீங்கப்பா, என்னை கை விட்டுறாதீங்கப்பா. என்ன தெரியுமா பிளஸிங்? 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். போதும், என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். ஆண்டவர் அவனை சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கலங்க. சத்துருக்களை அடித்து சத்துருக்களை மேற்கொள்ளுற அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ கடைசியாக இன்னொரு வசனம் 71ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க 9:10 சொல்றாரு, நான் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் விரல் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா பேசி எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்றாங்க. 11 தான் ரொம்ப தொட்டுது. தேவன் அவனை கைவிட்டா அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். ஆண்டவரே, நான் தானே என்னை கைவிட்டார் ஆண்டவரு, வாங்க வாங்க அவனை பிடிக்கலாம் என்ன பின் தொடர்றாங்க. தாவீது சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பல ஒரு சவுல் அவனை பின் தொடர்றான். அவனை மேற்கொள்ளவே முடியலைங்க. அவன் நினைச்சாரு, ஒரு 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 எம்எல்ஏ நினைச்சாலே ஒரு ஆளை தூக்கிடலாம், ஒரு மந்திரி நினைச்சாலே ஒரு ஆளை போஸ்ட் பண்ணலாம். ஒரு நாட்டு ராஜா சவுல்
தாவீதை தூக்க முடியலங்க, தாவீதை கொலை செய்ய முடியல, தாவீதை அழிக்க முடியல, தாவீது அவனை ஒண்ணு செய்ய முடியல. பயங்கர சத்துரு. அவன் எனக்கு சொன்னாரு, கடைசி குறிப்பு, கடைசி சூழ்நிலை வந்து சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலே கைவிடாமல் சத்ருவின் இஷ்டத்திற்கு நம்மை விட மாட்டார், சத்ரு நம்மை மேற்கொள்ள விட மாட்டார். கைகளை ஓய்த்து எல்லாம் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. 5th சூழ்நிலை, சத்ருக்கள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலையில சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், சத்ரு நம்ம மேற்கொள்ள. நிறைய வசனம் இருக்கு. சத்ரு ஆண்டவர் ஒரு வழியா வந்து 7 வழி ஓட போவாரு, சத்ரு விஷயத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு, சத்ரு மேற்கொள்ள. நிறைய வசனம் இருக்கு, வாசிக்க டைம் இல்ல, நான் முடிக்க விரும்புகிறேன். 5வது பிளஸிங், சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலே சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், சத்துருக்களை மேற்கொள்ள மாட்டார். தாவீது ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல, தாவீது ஆண்டவர் கைவிடாம இருந்து சத்துருக்களை மேற்கொள்ள பலன் கொடுத்தார். அல்லேலூயா. சத்துருவின் தொல்லை வந்தாலும் கைதட்டி பாடுவோம். தலைகீழ ஓட வச்சீங்க, சத்துருவின் தொல்லை வந்தாலும் தலைகீழ ஓட வச்சீங்க. எனக்கு எதிராக ஆயுதம் வந்தாலும் நொறுக்கி போட்டீங்க, எனக்கு எதிராக ஆயுதம் வந்தாலும் நொறுக்கி போட்டீங்க, நொறுக்கி போட்டீங்க. செய்தியை முடிக்க ஒரு டைம் ஆச்சு. கவனிங்க, இதெல்லாம் 1 மணி நேரம் மெசேஜ். ஏன்னா பாயிண்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கி இணையவசம்லாம் சொல்லி, ஆனா நம்ம மொத்தமே ஒரு 3 மணி நேரம் ஆராதனையாவது உட்காந்து பார்ப்போம், ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாப்பட. ஆகவே எல்லாரும் பார்க்கணும். குறுகிய காலத்துக்குள்ள, குறுகிய நேரத்துக்குள்ள பாட்டு, ஆராதனை, தேசத்துக்கான ஜபம், சங்கீதம், செய்தி எல்லாம் முடிக்கணும். எல்லாத்தையும் சுருக்கி நாம் இதை செய்து வருகிறோம். அது 30 நிமிஷம் தான் பேசியிருக்கிறேன். எனக்கு கணக்கு வந்து டைம் தெரியல, ஒரு 30 மினிட்ஸ் தான் பேசியிருப்பேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். சுருக்கமா தான் பேசுறேன். ஆனா நீங்க அதை சொல்லி ஜெபிக்கணும். வார்த்தை கொடுத்துட்டாரு, வார்த்தை முக்கியம், செய்தி முக்கியம். தேவனை ஜெபிக்க சொல்றாரு, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன் சொல்லுமாவே சொன்னாரு. ஆகவே நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஒரு கர்த்தர் ஒரு பொழுது கைவிட மாட்டார், அவர் விட்டு விலக மாட்டார். ஆரம்பித்து ஆண்டவர் கைவிடாமல் கொடுக்கும் 5 சூழ்நிலை, 5 எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார், அதான் முக்கியம். எந்த சூழ்நிலை கைவிட மாட்டாரு. என்ன பிளஸிங் 5 10 பாயிண்ட் சொல்லிருக்கேன். மறுபடியும் நான் டிக்ளேர் பண்றேன், எழுந்து செக் பண்ணிக்கங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முதலாவது, அடிமைத்தன சூழ்நிலையில் கைவிடாமல் தமது தயவை வெளிப்படுத்துவார், சொல்லாமல் எழுதணும். 2வது, வனாந்தரமான சூழ்நிலை கைவிடாமல் பராமரிப்பார். 3வது, குழப்பமான சூழ்நிலை கைவிடாமல் சகாயம் செய்வார். 4வது, தனிமையான சூழ்நிலை கைவிடாமல் ரெட்டிப்பா நன்மை தருவார். 5வது, சத்துருக்கள் சூழ்ந்திருக்கு சூழ்நிலை கைவிடாமல் சத்துருக்களை மேற்கொள்ள விட மாட்டார். ஜெபமுனுமா இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஜெபமுனுவும் என் அன்பு சகோதரர் டாக்டர் ஐசக் அவர்கள் இந்த ஆசீர்வாதம் வலிக்க உங்களுக்காக ஜெபமுனி ஆசீர்வாதம் பிரார்த்தனை செய்ய. எல்லாரும் கண்களை மூடி வலகரத்தை உயர்த்தி தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நம்மளை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார், வாக்கு கொடுத்தார். என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன். எந்தெந்த சூழலாம் தேவன் நம்மளை கைவிடாமல் இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர். அடிமை சூழ்நிலை, தனிமை சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை, சத்துருக்கள் சுதற்க சூழலாம் தேவன் நம்மளை கைவிடாமல் இருந்து நம்மளை பராமரித்து போஷித்து நமக்கு தயை ஆண்டவர் காண்பித்து சத்ருவின் கிரியைகளை அழித்து தேவன் நம்மளை சந்தோஷப்படுத்த வல்லவர். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கால நேரத்துக்கு நன்றி. நீர் எங்களை கைவிடாமல் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தவே சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என் ஜனமாக இஸ்ரவேலை நான் கைவிடாத இருப்பேன், தமது ஜனத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அடிமைத்தனத்திலே எங்களை கைவிடாமல் தயை காண்பிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். குழப்பமான சூழ்நிலை எங்களை ஆண்டவரை கைவிடாமல் இருந்து எங்களை விடுவித்து அற்புதம் செய்கிறவரை அதை ஸ்தோத்திரம். தனிமை சூழ்நிலை எங்களை ஆண்டவரை கைவிடாமல் இருந்து எங்களுக்கு உதவி செய்து சகாயம் செய்கிறவர்களுக்காக நன்றி. சத்துருக்கள் சுதந்திர சூழ்நிலை எங்களை கைவிடாமல் இருந்து சத்துருக்களை அழித்து எங்களை விடுதலை தருகிறவர்களாக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாரும் மக்களையும் ஆசீர்வதியும். ஒருத்தர் கைவிடாதீங்கப்பா, எந்த சூழ்நிலை கைவிட்டாதீங்கப்பா. அவர்களை பராமரித்து தயை காண்பித்து விடுவித்து பாதுகாத்து ஆண்டவரை ரட்சித்து சகாயத்தை செய்து சத்துருக்களை அழித்து மகிழ பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்மையை குருவை தொடரட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தத முகத்தை பிரகாசிக்க முடியும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தத முகத்தை பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தும் என்று கடவும் இயேசு வருகை மற்றும் விசேஷமாக எந்த சூழலிலும் தேவன் கைவிடாமல் இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உங்களோடும் பிள்ளைகளோட குடும்பத்தோடும் கைது அத்தனைக்காரத்தோடும் தங்கி தாபரிப்பதாக யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாம் முடிவு பாடுவோம். இயேசு ரத்தம் இருப்பதா தீமைகள் அநேகாது, இயேசு ரத்தம் இருப்பதா வியாதிகள் அநேகாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. 2 விசேஷமான அறிவிப்புகள் இந்த வாரத்தை வழங்குறது. டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அற்புத இரவு மாலை 7 மணிக்கு ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோம். வருகிற வாரம் வியாழக்கிழமை 30ஆம் தேதி மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனை 7 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். 1ஆம் தேதி காலையில வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஆகவே 3 ஆராதனை நமக்கு 3ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு இருக்கிறபடியால் இந்த வாரம் 3 நிகழ்ச்சி மறந்தாதீங்க. டியூஸ்டே அற்புத இரவு மாலை 7 மணிக்கு ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோம். 7 to 8 1 மணி நேரம் தான். பிறகு 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாத இறுதி ஸ்தோத்திர ஆராதனை 1 மணி நேரம். திருப்பி 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு ஆராதனை. மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. தாயை போல தேற்றுகின்ற எந்த நண்பு இயேசுவே, தந்தை போல தோளில் சுமந்த எந்த நண்பு ராஜனே, தாயை போல தேற்றுகின்ற